இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பு கடத்தி சென்ற மினி லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் சிதறி கிடந்த ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். அருண் பிரகாஷ், விரிவான விவரம். நிச்சயம் சியாம். திருச்சுழி அருகே கமுதி திருச்சுழி சாலை சேதுபுரம் பகுதியில் ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பு கடத்தி சென்ற மினி லாரி ஒன்று சாலையில் கவிழ்ந்து ரேஷன் அரிசி மூடைகள் மற்றும் துவரம்பருப்பு மூடைகள் சாலைகளில் சிதறி கிடப்பதாக திருச்சுழி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருச்சுழி வட்டாட்சியர் சிவகுமார் மற்றும் வட்டார வழங்க அலுவலர் முருகன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று சாலைகளில் சிதறி கிடந்த 100க்கும் மேற்பட்ட மூடைகளில் இருந்த ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பை பறிமுதல் செய்து தமிழ்பாடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தனர். அந்த மினி லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் மினி லாரியை திருச்சுழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பு கடத்தி வந்தது யார் என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சியாம், விசாரணை தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.